ராம் யோகாலயம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நிறைய இன்னைக்கு பாதிக்கக்கூடிய பிரச்சனைலாம் உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, கண்ணில் தண்ணி வரும், வயிறு வலிக்கும், சிறுநீர் ஒரு எரிச்சலோட போகும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, முடிங்கூட கொட்டும். அதாவது உஷ்ணம் அதிகமான முடிங்கூட கொட்டும் நிறைய பேருக்கு. இது எளிய முறையில் நம்ம எப்படி ஒரு முத்ராஸ் வச்சு நம்ம எப்படி இந்த உடம்பு வெப்பத்தை குறைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய முத்ராஸ் பார்த்தீங்கன்னா லிங்க முத்ரா. அதாவது உடலில் உள்ள வெப்பத்தை குறைச்சி உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவும் ஒரு முத்ராஸ் தான் இந்த லிங்க முத்ராங்க. இது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம். ஏன்னா நம்ம கை நேரம் நீட்ட போகிறோம், கை வலிக்கும். பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அதாவது விரிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் காலையில் பெட்லேருந்து எந்திரிக்கிறப்போ உட்காந்து பண்ணாலும் சரி, ஒரு சேரில் உட்காந்து பண்ணாலும் சரி, எந்த டைம் வேணுமாலும் இது நீங்கள் பண்ணலாங்க. முதல்ல நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் எப்படிங்கிறது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா சுகாசனம் சமணம் போட்டு உட்காந்துருக்கேன், நிமிர்ந்து உட்காந்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ 2 கைகள் நேரம் நீட்டிக்கோங்க. நீட்டி விரல்களை கோத்துக்கோங்க. கோத்துட்டு வலது கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா இங்கே மடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே மடித்து வச்சுக்கோங்க. இடது கட்டை விரலை நேராக வச்சுக்கோங்க. நேராக இருக்கணும். உங்களுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டை விரலையே தான் பார்க்கணுங்க. கட்டை விரலையே தான் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா 2 பயிற்சிகளும் அமையும். ஒன்று கண் பயிற்சி. நீங்கள் இந்த கட்டை விரலை பார்த்துட்டு இருக்கிறப்போ, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுடைய கண்கள் நல்ல ஒரு பயிற்சியாக அமையும். இது ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ இப்படி பார்த்துக்கலாங்க. பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாகும். இந்த முத்ராஸ் மட்டும், அதாவது இந்த லிங்க முத்ராஸ் மட்டும் பண்ணினா உடம்பு குளிர்ச்சியாகுமா அப்படின்னா, சில உணவு முறைகளையும் நம்ம மாற்றம் கொண்டு வரணுங்க. அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாரம் வாரம் ஒரு எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ உடம்பு நம்ம கீட்டிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஆசனாஸ் பிராணாயாமா முத்ராஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.